தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ உங்க வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும், நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா, இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய தனுசு ராசி பலனுக்குள் நுழையலாமா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ரொம்ப நாளா ஒரு நல்ல செய்தி வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற நிலைமையை வச்சு ஆணித்தரமா சொல்றேங்க. இத்தனை காலமா அடப்பட்டு கிடந்த உங்க அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ ஒன்னொன்னா திறக்க போகுது. 1 2 இல்ல, மொத்தம் 7 கதவுகள் உங்களுக்காக திறக்க காத்திருக்குதுங்க. இது வெறும் 7 கதவுகள் இல்ல. அந்த கடவுளே நேர்ல வந்து உங்களுக்கு கொடுக்க போற 7 மாபெரும் வரங்கள் தான் சொல்லணுங்க. இத முழுமையா கேளுங்க. ஏன்னா உங்க தலையெழுத்தையே மாத்த போற விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. கடந்த சில மாதங்களாவே தனுசு ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டிருக்கீங்க. கையில காசு தங்க மாட்டேங்குது. தொட்டதெல்லாம் தோல்வியில முடியுது. உசுருக்கு உசுரா நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்றாங்கன்னு நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு குமரி குமரி அழுதிருப்பீங்க. எல்லாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பல தடவை கடவுள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ராத்திரி தூக்கம் இல்லாம நாளைக்கு விடிஞ்சா எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போறோம்ங்கிற பயத்துல பல நாட்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த அந்த அது அது உங்களுக்கு சுத்தமா வேண்டாம்ங்க. ஏன்னா உங்க கண்ணீரை துடைக்க, உங்க கஷ்டங்களை எல்லாம் சுக்குநூறா உடைக்க இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு திருப்பு முனையா அமைய போகுது. உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு அந்த 7 கதவுகள் என்னென்ன, அது திறக்கறதால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுதுங்கிற ரொம்ப தெளிவா நான் சொல்ல போறேங்க. கொஞ்சம் கூட உங்க சிந்தனைய சிதற விடாம தயவு செஞ்சு கேளுங்க. முதல் கதவு பணவரவுக்கான கதவு. இத்தனை நாளா எங்கேயாவது கடன் கிடைக்குமா, நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ரொம்பவே திண்டாடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் காலையில இருந்தே உங்க பொருளாதார நிலையில ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். கடன் கொடுத்துட்டு அவங்க திரும்ப தரமாட்டேங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த பணம் கூட அவங்களாவே தேடி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், லாபம் சும்மா கொட்ட போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இல்லைன்னா எதிர்பாராத பணவரவு கிடைக்கிறதுக்கான யோகம் முழுமையா இருக்குதுங்க. இந்த முதல் கதவு திறக்கிறதால உங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த பண கஷ்டம் முழுசா உங்களை விட்டு விலகி ஓட போகுது. கையில காசு புழங்க ஆரம்பிச்சாலே பாதி காத்துல பறந்துடும் இல்லையா? அது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போறது. பணத்தால நின்னு போன காரியங்கள் எல்லாம் இனி மனமடன்னு நடக்க ஆரம்பிக்கும். 2வது கதவு குடும்பத்துல நிம்மதியை தரக்கூட கதவுங்க. காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா அது நரகமா தான் தெரியும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சமீப காலமா குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில காரணமே இல்லாம கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளால மன உளைச்சல், சொந்தக்காரங்களால வீண் பழின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பஸ்தானத்துல குருவோட பார்வை ரொம்ப பலமா பாதிக்கிறதுனால வீட்டுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. குடும்பத்துல உங்க வார்த்தைக்கான மரியாதையும் மதிப்பும் கிடைக்குங்க. வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். பல வருஷமா குழந்தை பாக்கியத்தினால தடைப்பட்டுட்டு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு, தனுசு ராசி தம்பதிகளுக்கு இந்த 2வது கதவு திறக்கிறதால ஒரு அழகான வாரிசு உருவாகிறதுக்கான நல்ல செய்தி தேடி வருங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சிரிப்பொலியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது. உங்க சுற்றம் எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க குடும்ப ஒற்றுமை ஏங்க போகுதுங்க. 3வது கதவு உங்க ஆரோக்கியத்தை சீர்படுத்த போற கதவு. ரொம்ப நாளா தீராத வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைச்சு உடம்பு தேறி வரும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். உடம்புல அடிக்கடி வர சோர்வு, மூட்டு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலகுங்க. மனசுல ஒரு இனம் புரியாத தைரியமும் சுறுசுறுப்பும் பிறக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு
புத்துணர்ச்சியோட எழுவீங்க. உடம்புல இருக்கிற சோர்வுகள் எல்லாம் நீங்கி எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. ஒரு மனிதருக்கு சுமார் இருந்தா தான் ஒரு சுவருக்கு சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் வர்றதுனால, நீங்க நெனச்சது எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் உங்களுக்குள்ள வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசும், உடம்பும் ரொம்ப இலகுவா காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு அமைதியான நிலைய அடையப் போகுது. இதுக்கு நீங்க காலையில எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்த மனசால வேண்டிக்கிட்டு உங்க அன்றாட வேலைகள ஆரம்பிக்கணும். எதையும் எதிர்மறையா யோசிக்காம எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு முழுசா நம்புங்க. 4வது கதவு உங்க தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்கான கதவு. வேலை இல்லாம இவ்வளோ நாள் கால் கெடுக்க அலைஞ்சிருப்பீங்க. நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, நம்ம உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு மனசுக்குள்ள எவ்வளவோ மலங்கியிருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி கொடுக்குற குடைச்சல் கூட வேலை பார்க்குறவங்க பண்ற மறைமுகமான சதினால இதெல்லாம் நெனச்சு ராத்திரி தூக்கமே இல்லாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப திறக்க போற இந்த 4வது கதவால உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுது. பல மாசமா வேலை தேடியும் நல்ல பதில் வராம பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்க நெனச்ச மாதிரியே கை நிறைய சம்பளத்தோட ஒரு அருமையான வேலை கிடைக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு தொழில் சும்மா பிச்சுக்கிட்டு போக போகுது. புதுசா சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுல இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே விசேஷமான நாட்களா அமைய போகுது. நீங்க போடுற திட்டம் எல்லாமே பெரிய அளவுல வெற்றி அடையும். போட்ட முதலீடு 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கா உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. இந்த இடத்துல இருக்கிற உங்க திறமைய பார்த்து மத்தவங்க எல்லாம் அசந்து போய் உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். இதுவரைக்கும் உங்கள குறை சொல்லிட்டு இருந்தவங்க, உங்க திறமைய சந்தேகப்பட்டவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரப்போகுதுங்க. 5வது கதவு எதிரிகள் கையில இருந்து கண் திஷ்டியில இருந்தும் உங்களை முழுசா காப்பாத்த போற கதவு. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதனாலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகளும் துரோகிகளும் உருவாகி இருப்பாங்க. முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க தான் உங்களை சுத்தி அதிகமா இருப்பாங்க. இது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட அதை பார்த்து வயித்தெரிச்சல் படுறவங்களோட அந்த கொடூரமான கண் திஷ்டி உங்களுக்கு பல விஷயத்துல ஒரு பெரிய தடையாவே இருந்திருக்குங்க. நீங்க செய்த காரியங்கள், நினைச்ச காரியங்கள் எல்லாம் தொட்டது எல்லாம் விளங்காம போனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அந்த மறைமுக எதிரிகள் எல்லாமே இப்ப காணாம போக போறாங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்களே தங்களோட அதை உணர்ந்து உங்க காலடியில வந்து நிக்கிற நிலைமை வரும். உங்களை ஏமாத்தினவங்க பல மடங்கு கஷ்டத்துல அனுபவிப்பாங்க. பஞ்சாயத்து வழக்கு விவகாரங்கள்னு ஏதாவது பிரச்சனையில சிக்கி நிம்மதி இல்லாம இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சு நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள், தடைகள் எல்லாமே மொத்தமா விலகி தெய்வத்தோட ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உங்க முன்னேற்றத்தை கொஞ்சம் கூட தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு பெரிய பலம் உங்களை தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுர பலம் உங்க மனசுக்குள்ள வரப்போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது துலங்க போகுது. 6வது கதவு உங்க சொத்து பத்து மற்றும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்ற போற கதவு. வாடகை வீட்டுல இருந்து எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. எப்ப காலி பண்ண சொல்லுவாங்கன்னு ஒரு உசுறு போயிருக்கும். சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டி விட மாட்டோமான்னு, நம்ம குடும்பத்தை ஒரு சொந்த வீடு வச்சு அழகு பார்க்க மாட்டோமான்னு நீங்க முன்னாடி ஏங்கியிருப்பீங்க. அதே மாதிரி சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கணும்னு பல ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நிறைவேற்றுற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். நிலம் வீடு வாங்குறதுக்கான நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுசா சாதகமா அமையும். பணம் இல்லாம நின்ன வீடு கட்டும் வேலைகள் எல்லாம் மனமலன்னு சீக்கிரமே முடிய போகுதுங்க. முடிஞ்சு கிரக பிரவேசம் பண்ற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறும். அடமானத்துல இருக்கிற நகைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்து பீரோல வச்சு சந்தோஷப்படுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் நீங்க அடையிற அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்க பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய மரியாதை வந்து சேரப்போகுது. 7வது கதவு இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கதவு. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போற கதவு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுளை மட்டும் நீங்க திட்டவே மாட்டீங்க. ஆனா சமீப காலமா ஏன் சாமி எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், யாருக்குமே என்னை பிடிக்கலையேன்னு நீங்க விட்ட கண்ணீர் அந்த இறைவனோட பாதங்கள்ல போய் சேர்ந்துருச்சுங்க. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற நேரம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து பித்ருதோஷம், கர்ம வினை, 7.5 சனி, அஷ்டம சனியோட தாக்கங்கள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. இங்கே இருந்துதான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஆன்மீக இடங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மகான்கள், சித்திர
நண்பர்களோட ஆசை உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இது நீங்க மனசுல நினைச்சது ஒண்ணா இருக்கும். ஆனா கடவுள் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பெரிய விஷயத்த பொக்கிஷத்த கொடுக்க போறாரு. உங்க தலைமுறைக்கே எந்த குறையும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கேட்கிற எல்லா வரமும் அப்படியே கிடைக்க போகுது. இந்த 7 கதவுகளும் திறக்கிற இந்த பொன்னான நேரத்துல அதிர்ஷ்டம் முழுசா உங்கள வந்தடைய நீங்க உங்க மனச சுத்தமா வச்சுக்கணும். காலையில எழுந்த உடனே எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும், கோபத்துக்கும் இடம் கொடுக்காம மனசார குலதெய்வத்த வேண்டிட்டு உங்க நாள ஆரம்பிங்க. வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க. காலையிலயும் மாலையிலும் வாச நிலைப்படையில மஞ்சள், குங்குமம் வச்சு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறத வழக்கமாக்கிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல யார பத்தியோ தப்பா பேசுறதோ, சண்டை போடுறதோ கண்டிப்பா கூடாது. உங்களுக்கு கடன் கேட்கிறவங்க உங்களுக்கு இருக்கிற பக்கத்துல இருக்கிற வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாட்ட வாங்கி கொடுங்க. இது உங்க புண்ணியத்தை இன்னும் அதிகமாக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான அன்பான குணத்த மட்டும் வெளியில காட்டுங்க. உங்களுக்கே பெரிய ஒரு நேர்மறை ஆற்றல் உங்க வீட்ட சுத்தி உருவாகும். எதார்த்தமா நீங்க வெளியில போகும்போது நடக்கிற சில சின்ன சின்ன சுப சகனங்கள் கூட உங்க வாழ்க்கையில வரப்போற பெரிய வசந்தத்த உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும். இந்த 7 கதவுகளும் உங்களுக்கு கொடுக்க போற வரங்கள நீங்க முழுசா அனுபவிக்க போற இந்த நேரத்துல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு கதவு தட்டுறதுக்கு முன்னாடி சில நல்ல சகுனங்கள் மூலமா கடவுள் நமக்கு அதை முன்கூட்டியே உணர்த்துவார். இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்கும் போதே உங்க கனவுகள்ல சில பெரிய மாற்றங்கள் தெரியும். குலதெய்வம் உங்க கனவுல வர்றது, இல்லைன்னா மாலையில ஏற்ற மாதிரி பசுமாடு உங்க வீட்டுக்கு வர மாதிரி கனவுகள் எல்லாம் வந்துச்சுன்னா உங்க கஷ்டம் எல்லாம் சுக்கு நீரா உடைய போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல சாமி கும்பிடும்போது அந்த தீபத்தோட ஒளி ரொம்ப பிரகாசமா அசையாம எரியும். மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு சந்தோஷ துளிர் விடும். இத்தனை நாளா இருந்த ஒரு ஏக்கம் குறைஞ்சு ஏதோ ஒரு பெரிய பாரம் தலையில இருந்து இறங்கின மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செய்ய நினைச்சாலும் நம்ம செய்யற சில சின்ன சின்ன தடங்கல்கள் அந்த அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்துங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே கூடாது. உங்க பிரச்சனையில தலையிட்டு நீங்க பஞ்சாயத்து பண்றதோ, இல்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கண்டிப்பா கூடவே கூடாதுங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருங்க. அதே மாதிரி இந்த நாட்கள்ல வீட்டுல அழுக்கு துணிகளை அப்படியே குவிச்சு வைக்காதீங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கோங்க. உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம் இதெல்லாம் வீட்டுல இருந்தா உடனே அதை தூக்கி வெளியே போட்டுடுங்க. இதெல்லாம் வீட்டுல எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க அதிர்ஷ்டத்தை இதெல்லாம் தடுத்து நிறுத்திடும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நாட்கள்ல உங்க தொழில நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. வியாபாரம் பண்றவங்களுக்கு புதுசா ஏதாவது முதலீடு பண்ணலாமா, இல்ல தொழிலை விரிவுபடுத்தலாமான்னு ஒரு குழப்பம் இத்தனை நாளா இருந்திருக்கும். இனிமே அந்த குழப்பமே வேண்டாம். தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு துணையா முருக பகவான் ரொம்ப பக்கபலமா நிக்கிறாருங்க. இதை வைத்து ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியில தான் போய் முடியும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க தொழில் ரகசியங்களை நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்க திட்டங்களை உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ நண்பர்கள் கிட்டயோ இப்ப வரைக்கும் சொல்லாதீங்க. காரியம் கைகூடி வர வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை சுத்தி நல்லவங்க மாதிரி நடிக்கிற பல பேருக்கு நீங்க நல்லா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அவங்க கண்ணீர் பட்டாலே உங்க காரியம் கெட்டு போயிடும். அதனால உங்க வெற்றியை அவங்க கண்ணுல காட்டுங்க. உங்க திட்டங்களை மனசுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கோங்க. மேலும் காரணமே இல்லாம கோவப்பட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இந்த நேரத்துல அவங்களாவே தங்களோட தத்துவம் உணர்ந்து உங்ககிட்ட பேச வருவாங்க. உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்க வீட்டு விசேஷங்களுக்கு முதலாளா வந்து நிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள நம்மளை எப்படியெல்லாம் இவங்க கஷ்டப்படுத்தினாலும் எப்ப வராங்க அப்படின்னு ஒரு கோவம் வரலாம். ஆனா அந்த கோபத்தை காட்டிக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனசு உங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்தோட வழியில நடக்கிறவங்க. உங்களுக்கு அவங்க செஞ்ச துரோகத்தை எப்படி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த தாண்டவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம உங்களுக்கு கிடைக்க போற இந்த வசந்த காலத்தை எப்படி சந்தோஷமா அனுபவிக்கிறதுன்னு மட்டும் யோசிங்க. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். படிப்புல இருந்த மந்த நிலை மாறி ஒரு அபாரமான சுறுசுறுப்பு வரப்போகுது. என்ன படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, ஞாபக மறதி அதிகமா இருக்குன்னு கவலைப்பட்ட மாணவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் முழுசா கிடைக்க போகுதுங்க. உயர்கல்வி படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நிறைவேறும். கல்யாண வயசுல இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வரன் தேடி தேடி காலெல்லாம் அழிஞ்சது தான் மிச்சமா இருக்குங்க. நல்லபடியா எதுவுமே அமையலேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. வீட்டுல சீக்கிரமே கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப அமர்க்களமா ஆரம்பிக்க போகுது. குறிப்பா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த நாட்கள் ஒரு பொற்காலம் தான்
தான் சொல்லணும். குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போனவங்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. கணவர் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாரு. வீட்ல இருக்கிற சின்ன சின்ன சண்டை சச்சரவா நிம்மதி இல்லாம இருந்த உங்களுக்கு இனிமே உங்கள கொண்டாடுற நிலைமை வருங்க. சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும், தையல் வேலை இல்ல வீட்ல இருந்தபடியே ஏதாவது வியாபாரம் செஞ்சு நாமளும் 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைச்ச பெண்களுக்கு இது ஒரு அருமையான ஆரம்பமா அமையும். கையில எப்பவுமே காசு புழங்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க கிட்ட போய் கைகட்டி நிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இனிமே வராது. உங்க சொந்த செலவுகளையும், குடும்ப தேவைகளையும் நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா கொட்ட போகுது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் முழுசா உங்கள வந்து சேரணும்னா, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு. ரொம்ப பெரிய செலவு பண்ற பரிகாரம் எல்லாம் கிடையாது. உங்கள மனசார செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப பேருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. பசியில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதும். உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் காத்துல பறந்துடும். அதே மாதிரி தினமும் காலையில குளிச்சு முடிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து 2 கை கூப்பி மனசார வேண்டிட்டு உங்க நாள தொடங்குங்க. சூரியனோட அந்த ஒளியும் வெப்பமும் உங்க உடம்புல படும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு தெளிவும் வேகமும் பிறக்கும். ராசிநாதன் குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற துணியை முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்கள்ல உடுத்திக்கோங்க. வெளியே முக்கியமான காரியமா போகும்போது கொஞ்சமா மஞ்சள் தூளை தண்ணியில கலந்து நெத்தியில் இட்டு போங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் 100க்கு 100 வெற்றியில தான் போய் முடியும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க நினைச்சதை நினைச்சபடியே நடக்கும். முக்கியமா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. இது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்களை ஈர்த்து கொண்டு வரும். கஷ்டம்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் வரதுதான். ஆனா அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கான தைரியத்தை இறைவன் இப்போ உங்களுக்கு முழுமையா கொடுத்துட்டாருங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. இருட்டு விலகி விடியல் துறக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளும். இத்தனை வருஷமா நம்மளை சுத்தி ஒரு இருட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதே. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு விசித்திரமான ஆனா ரொம்பவே அற்புதமான ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்குது. தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிக. யாருக்காகவும் எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனா கடந்த சில காலமா உங்களையே அறியாம ஒரு சின்ன பயம், ஒரு தயக்கம் உங்க மனசுக்குள்ள வந்து ஒட்டிடுச்சு. நம்ம எடுக்கிற முடிவு சரியா வருமா? திரும்பவும் ஏதாவது நஷ்டம் வந்துருமோ? திரும்பவும் யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு ஒவ்வொரு அடியும் ரொம்ப பயந்து பயந்து எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பயம், அந்த தயக்கம் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்கும் போது உங்களை விட்டு முழுசா காணாம போயிடுங்க. உங்களுக்கே பழையபடி ஒரு அசுர தைரியம் வந்துடும். எது வேணாலும் பார்த்துக்கலாம், என் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க ரத்தத்துல ஊறி போயிடும். இந்த நாட்கள்ல நீங்க பணத்தை விட அதிகமா சம்பாதிக்க போறது நல்ல மனிதர்கள் தான். உங்களை விட்டு போற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர்றது மட்டும் இல்லாம புதுசா சில நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா உங்க தொழிலையோ இல்ல உங்க வேலையிலயோ உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தகவல் அது ஒரு ஃபோன் மூலமாவோ இல்ல ஒரு தபால் மூலமாவோ உங்களை வந்து சேரும். இந்த ஒரு ஒற்றை செய்தி உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி அமைக்க போகுது. அதனால எப்போ ஒரு நல்ல செய்தி வருமோன்னு ரொம்பவே நம்பிக்கையோட உங்க காதுக்கு வரப்போற செய்திகள் எல்லாமே இனிமே தேன் மாதிரி நிக்க போகுதுங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தவங்க வாயாலேயே அவங்க இப்படி அப்படின்னு புகழ போறாங்க. அந்த அளவுக்கு உங்க மதிப்பு சமுதாயத்துல ரொம்பவே உயரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள், வழக்கு விவகாரங்கள் அப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இதுங்க. அந்த சொத்துகள் உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான எல்லா வேலைகளும் சுமூகமா நடக்கும். பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த குடும்ப சண்டைகள் கூட ரொம்ப சுலபமா பேசி தீர்க்கப்படும். உங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி காலத்துல இருந்த சில சாபங்கள், தோஷங்கள் எல்லாமே உங்க குலதெய்வத்தோட கருணையால முழுசா நிவர்த்தியாக போகுது. இதுக்கப்புறம் வரப்போறவங்க தலைமுறை ரொம்ப செழிப்பா எந்த ஒரு குறைபாடும் இல்லாம வாழ போறதுக்கான ஒரு பெரிய அஸ்திவாரத்தை தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்க போகுது. நீங்க விதைத்த இந்த விதை நாளைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்க குடும்பத்துக்கே நிழல் கொடுக்க போகுது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவே தாராளமா இருப்பீங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட அதுல 5 ரூபாய் யாருக்காவது கொடுத்துட்டு சந்தோஷப்படுறவங்க. நீங்க அந்த ஒரு நல்ல குணம் தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த போகுது. நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய கவசமா உங்கள பாதுகாக்கும். இந்த நேரத்துல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது உங்க உடல் நலத்தை தான். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அப்போதான் இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை, இந்த வெற்றியை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும். எதையாவது நினைச்சு வீணா கவலைப்பட்டுட்டு இருக்காம உங்க கண்ணு முன்னாடி நடக்க போற அற்புதத்தை சந்தோஷமா ஏத்துக்க தயாராகுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் மாற்றத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு.
முக்கியமா உங்க கூடவே இருந்துட்டே இவங்க எப்படியும் முன்னேற மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டவங்கலாம் உங்க அசுர வளர்ச்சிய பார்த்து அப்படியே வாயடைச்சு போக போறாங்க. கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த பணத்த ரொம்ப பத்திரமா கையாளணும். பல வருஷமா கஷ்டப்பட்டு இப்ப திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும்போது மனசு கொஞ்சம் ஆட்டம் காணும். ஆடம்பரமான பொருட்கள வாங்கணும்னு ஆசை போகும். அந்த மாதிரி வீண் செலவுகள குறைச்சிட்டு வர்ற பணத்த நல்லபடியா சேமிச்சு வைக்க பழகுங்க. கொஞ்சம் தங்கம் வாங்கி வீட்ல வைக்கலாம். இல்லன்னா சின்னதா ஒரு நிலத்துல முதலீடு பண்ணலாம். இப்படி செஞ்சு வச்சா அது உங்க எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். யார் வந்து சும்மா பணம் போட்டாலும் ரொம்ப யோசிச்சு கொடுங்க. ஏன்னா, அவங்களோட நல்ல மனச பயன்படுத்தி உங்கள ஏமாத்த நினைக்கிற ஆளுங்களும் இந்த நேரத்துல முளைச்சு வருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிற நீங்க ரொம்ப வருஷமா குடும்பத்தோட போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு முக்கியமான கோவில் பயணம் உங்களுக்கு திடீர்னு கூடி வரும். உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் பல காலமா நீங்க கொடுக்க வேண்டிய நேர்த்தி கடனை எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு முடிக்கிறதுக்கான வழியா அந்த தெய்வமே நேர்ல வந்து செஞ்சு கொடுக்கும். குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா அந்த சாமி தரிசனத்த முடிச்சுட்டு வருவீங்க. சாமி கும்பிட்டு கோவில் படிய விட்டு கீழ இறங்கும்போதே உங்க மனசுல இருந்த ஏகப்பட்ட பாரம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் உங்க அடுத்தடுத்த வெற்றிக்கான முதல் படிக்கட்டா அமைய போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், போகங்கள், வலிகள் எல்லாத்தையும் பெரிய பாரமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க காயப்படுத்தினவங்களுக்கு பதிலா காயப்படுத்தணும்னு நினைக்காம உங்க வெற்றியால அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுங்க. அதுதான் ஒரு உண்மையான தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாம் முழுசா விலகி இனிமே எந்த முடிவா இருந்தாலும் ரொம்ப தெளிவா எடுக்க ஆரம்பிப்பீங்க. தொழில்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி, நீங்க சொல்ற ஒற்றை வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வந்து போக போகுது. இதுவரைக்கும் 4 பேர் முன்னாடி தயங்கி தயங்கி பேசிட்டு இருந்த நீங்க இனிமே எந்த இடத்துல போனாலும் தில்லா தைரியமா உங்க கருத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்கள பார்த்து ஒரு காலத்துல சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக போகுது. வீட்ல சின்னதா ஒரு சுபகாரியத்தை தொடங்கலாம்னு நினைச்சா கூட அதுல எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடியணும்னு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போற இந்த நேரத்த கொஞ்சம் கூட அலட்சியம் பண்ணாம ரொம்ப விழிப்புணர்வோடு பயன்படுத்திக்கணும். உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த ஒரு சோம்பேறித்தனம் உங்கள விட்டு ஓடி போகுங்க. காலையில எழுந்ததுமே இன்னைக்கு நெறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்க மனசுக்குள்ள உண்டாகும். இழுத்துக்கிட்டே ஏதாவது யோசிச்ச நேரத்த வீணாக்காம களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி, உங்க சுறுசுறுப்ப பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய இந்த வேகம் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பதவி உயர்வுகள தேடி தரப்போகுது. வாழ்க்கையில ஒரு முறை தான் இந்த மாதிரி அஜித்த காத்து நம்ம பக்கம் வீச போகுது. அந்த காத்துல உங்க பாய்மர கப்பல ரொம்ப அழகா செலுத்தி நீங்க நினைச்ச அந்த பெரிய இலக்க அடைய போறீங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவே அந்த பிரபஞ்சம் படைச்சு வச்சிருக்கிற ஒரு பொன்னான நேரமா இது வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்க கூட பிறந்தவங்களோ இல்ல ரொம்ப நெருக்கமானவங்களோ சொந்தக்காரங்களோ உங்க காலத்துல உங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யாம ஒதுங்கி இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கிரகநிலை தலைகீழா மாறதால அவங்களாவே தேடி வந்து உங்ககிட்ட உறவாட நினைப்பாங்க. உங்கள பார்த்து முகத்திருப்பினவங்க எல்லாம் இப்போ உங்க முகத்துல இருந்த அந்த தேஜஸ பார்த்து அசந்து போய் நிப்பாங்க. குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவிக்கு இடையில இத்தனை நாளா ஏதோ ஒரு சின்ன இடைவெளி இருந்துட்டே இருந்திருக்கும். மனசு விட்டு பேச முடியாம எதை பேசினாலும் சண்டையில போய் முடியுதுன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணை உங்களை முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இத்தனை பேர் கடல் கடந்த பாசம் வைப்பாங்க. நீங்க சொல்றதுதான் சரின்னு உங்க முடிவுக்கு முழு சம்மதம் தெரிவிப்பாங்க. உங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் அடியோடு அழிஞ்சு ஒரு புது காதல், ஒரு புது புரிதல் உருவாக போகுது. குடும்பம்னா இப்படிதாயா இருக்கும்னு 4 பேர் பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்க இல்லற வாழ்க்கை ரொம்பவே எளிமையா மாறப்போகுது. அரசாங்க ரீதியா நீங்க காத்துட்டு இருந்த பல காரியங்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். ஒரு சின்ன கையெழுத்துக்காக மாசக்கணக்கா தடைபட்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் இப்ப அவங்களாவே உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. அரசாங்க வேலைக்கு பல வருஷமா படிச்சுட்டு தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்க இரவு பகல் கண்ட அந்த அரசு நீங்க கனவு கண்ட அந்த அரசு வேலைக்கான உத்தரவு உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான யோகம் முழுமையா இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசா வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல பழைய வண்டியை வித்துட்டு வேற நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் அது ரொம்பவே லாபகரமா அமையும். நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு தொடங்குங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சக்தி அரணா நின்று எந்த தடங்களும் இல்லாம உங்களை சிக்க விடாம காக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் 100% உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும். நீ வரக்கூடிய நாட்கள்ல அனுபவிக்க போற இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்களோட வாரிசுகள் மூலமா வரப்போற பெருமை. உங்க குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்பவே மனசுக்குள்ள தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அவங்க படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். அவங்களோட தனித்திறமைகள் வெளியுலகத்துல தெரிய ஆரம்பிக்கும். விளையாட்டுலயோ இல்ல கலை சார்ந்த விஷயங்கள்லயோ அவங்க பெரிய பெரிய பரிசுகளை வாங்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிற்கும் போது ஒரு பெத்தவங்களை நீங்க அடைய போற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. என் பிள்ளை இப்படி சாதிச்சிட்டான் அப்படின்னு ஊருக்கே நீங்க பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு உங்க வாரிசுகள் உங்களை தலை
தலை நிமிர வைப்பாங்க. பல வருஷமா சொந்த வீர விட்டுட்டு பிறப்புக்காக வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டிலயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கம்பீரமா வாழ்றதுக்கான வழிகள் எல்லாமே இப்ப ரொம்ப அழகா பிறக்க போகுது. இந்த சந்தோஷங்கள் எல்லாம் ஒண்ணா சேரும்போது நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு உச்சத்துக்கு நீங்க போனாலும் நீங்க கடந்து வந்த அந்த கஷ்டமான பாதையை எப்பவுமே நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க கையில காசு பொருளுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கடின உழைப்பும் அந்த இறைவனோட அருளும் தான் அப்படிங்கிறத முழுசா நம்புங்க. எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை யாருக்கும் தெரியாம செய்யுங்க. வலது கை செய்யற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க செய்யற தர்மம் தான் உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்த போகுது. அனுபவமோ இல்ல நம்மளால தான் எல்லாம் நடக்குதுங்கிற அகம்பாவமோ உங்க மனசுக்குள்ள ஒரு துளி கூட துளிர விட்டுறக்கூடாதுங்க. எப்பவும் போல ரொம்ப எளிமையா எல்லார்கிட்டயும் ரொம்ப பழகுங்க. அப்படி இருக்கும்போது இந்த அதிர்ஷ்டம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை முழுசா தொடர்ந்து வரப்போற ஒரு நிலையான ஒரு பாக்கியமா மாறிடும். இன்னொரு உண்மையான விஷயத்த நம்ம இப்ப பேசியே ஆகணும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்பவுமே அடுத்தவங்க கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் கூட தாங்கிக்க மாட்டீங்க. உங்க கை அரசு இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யற இந்த இளகிய மனசு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. அந்த நல்ல மனசுக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்துச்சு? ஏமாற்றத்தையும் அவமானத்தை தான் பரிசா கொடுத்ததுங்க. நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை திருப்பி கொண்டு பார்க்காம பல ராத்திரிகள் பல தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க உழைப்பை சுரண்டிக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, தர்மம் செஞ்ச நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு கடவுள்கிட்ட பலமுறை சண்டை போட்டிருப்பீங்க. அந்த கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் கொடுக்குற தண்டனையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. உங்களை ஏமாத்துனவங்க எல்லாம் இனிமே அனுபவிக்க போற கஷ்டத்தை நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு இயற்கையா அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போகுது. உங்களை நிராகரிச்சவங்க எல்லாம் இனிமே உங்க நினைவு வேணும்னு உங்க முன்னாடி வந்து கைகட்டி நிக்கிற அந்த காலம் இப்ப கனிஞ்சு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த ரூபத்துல வேணாலும் வீட்டு கதவை தட்டும். நீங்க ரொம்ப காலமா மறந்து போன ஒரு முதலீடு இப்ப திடீர்னு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையிலயோ இல்ல ஏதோ ஒரு சேமிப்புலயோ நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய பணமெல்லாம் உங்க மேல பொழிய போகுது. திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல ரொம்ப பலமா அமைஞ்சிருக்குது. எங்கேயாவது தொலைஞ்சு போன பொருள் திடீர்னு கைக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது. இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற அளவுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வரப்போற அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். ஏதோ வருது போதுன்னு அலட்சியா விட்டுடாம அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஒரு சரியான முடிவு உங்க எதிர்காலத்தையே ஒரு பொற்காலமா மாத்த போகுது. உங்க குலதெய்வம் மட்டும் இல்லாம உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த நாட்கள்ல கிடைக்க போகுது. பித்தர்களோட ஆசி இருந்தாதான் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் தடை இல்லாம நடக்கும்னு சாஸ்திரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இது வரைக்கும் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தோஷத்தையோ இல்ல சாபத்தையோ விட்டுட்டு போயிருந்தா கூட அது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா நிவர்த்தி ஆகிடும். தொழில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய விடுதலையே கிடைக்க போகுதுங்க. எப்ப பார்த்தாலும் உடம்புல ஏதோ ஒரு வலி, ஒரு சோர்வு இருந்துட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு உங்க பாத உசுரே போயிருக்குங்க. ஆனா இனிமே அந்த வைத்திய செலவெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு பெரிய பலன் கிடைக்கும். சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட மூச்சு வாங்கவே கவலைப்பட்ட நீங்க இப்ப மலை மாதிரி வேலையை கூட ரொம்ப சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க ஆரோக்கியம் மேம்படுறத பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பத்திலயும் நல்லபடியா பார்த்துக்க முடியும். அந்த ஒரு வாரத்தை இறைவன் இப்போ உங்களுக்கு முழுமையா கொடுத்துட்டாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. இந்த நாட்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்க எண்ணங்களுக்கு ஒரு பெரிய வலிமை கிடைக்க போகுது. அதனால எப்பவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. யாருக்காவது கெடுதல் நடக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்காதீங்க. உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அது பழிக்கிற ஒரு போற நேரம் இதுங்க. அதனால உங்க பிள்ளைகளை திட்டும்போது கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டிங்க. நீங்க நல்லா வருவ, பெரிய ஆளா வருவேன்னு வாழ்த்து பேசுங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை அடிக்கடி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பிரபஞ்சம் உங்க ஆசைகளும் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்க முழுசா தயாரா இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கண்ணீருக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் ரொம்ப அமர்க்களமா தொடங்க போகுது. உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிற இந்த 7 கதவும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த பிறகும் பழச மறக்காம அதே எளிமையோட நீங்க இருக்கணும். அதுதான் அந்த கடவுளுக்கு நீங்க கொடுக்குற உண்மையான நன்றி. உங்க கடின உழைப்பிலையும் உங்க குலதெய்வத்தையும் மட்டும் எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டு நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா உருவெடுக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போடும் செல்வங்களும் பெற்று நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு அந்த இறைவனை நான் முழு மனசோட வேண்டிக்கிறேன். உங்களுடைய 2 காலம் முடிஞ்சு உங்களுக்கான வசந்த காலம் பிறந்துருச்சு. இனி நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நீங்க நினைச்சதெல்லாம் 100க்கு 100
எந்த தடையும் இல்லாம நடக்கும். தைரியமா இருங்க. உங்க எல்லோருக்கும் நல்லபடியா எல்லாமே நல்லபடியா அமையுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.